நம்ம வந்து கடுக்காய் பத்தி ஒன்று சொல்லியிருந்திருப்போம். நிறைய பேர் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து அதுல ஒரு 100 பேர் ட்ரை பண்ணியிருந்தா அதுல ஒரு 70% வந்து எல்லாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு நீங்க பார்த்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பா வேணும். பிகாஸ் எல்லாருக்குமே ஒரே டைப் ஆஃப் ஸ்கின் கிடையவே கிடையாது. வாட் எவர் இட் இஸ், நீங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 3 பேசிக் ப்ராடக்ட்ஸ், ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட், ஒரு சீரம், ஒரு மாய்ஸ்சரைசர், அண்ட் வெளியில போனா சன்ஸ்கிரீன். போகலன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ மினிமலான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஒரு நாளுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு சங்கீதா சீசன். தேங்க்யூ so much for the support given so far. ரொம்ப 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 நன்றி. உங்களின் பேராதரவிற்கும் பெரும் மதிப்பிற்கும் மிக மிக நன்றி, மிக்க நன்றி. ஆக்சுவலா நம்மளோட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்மளோட சேனல் ஆரம்பிச்சு வந்து இப்போ வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் அதுல ரொம்ப 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 எல்லாராலையும் லைக் பண்ணப்பட்டு, எல்லாராலையும் வந்து அதை ட்ரை பண்ணப்பட்டு, எல்லாரும் கமெண்ட் பண்ணி, எல்லாரும் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்ட ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தா அந்த செல்ஃப் கேர் வீடியோ தான். ஸோ அதனால செட்டப்போட உட்காந்துருக்கேன். என்ன செல்ஃப் கேர் வீடியோவில் நிறைய வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கடுக்காய் பத்தி ஒன்று சொல்லியிருந்திருப்போம். அதாவது நான் அது ரொம்ப கேஷுவலா போட்ட வீடியோ. அது வந்து எனக்கு ஓகே, இது ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நானா மைண்ட் செட் பண்ணிட்டு இதை நம்ம ஷேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு லாங் பேக் ஷேர் பண்ண ஒரு வீடியோ. இந்த ஒரு 6 மாசம் 7 மாசம் நான் வந்து எதுவுமே பண்ணாம இருந்த டைம்ல அந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோ வைரல் ஆகி, அதை நிறைய, எனக்கு என்ன அதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னா, நிறைய பேர் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து அதுல ஒரு 100 பேர் ட்ரை பண்ணியிருந்தா அதுல ஒரு 70% வந்து எல்லாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே வந்து ஆக்னே சரியா இருக்கு. அதுல ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு டிஎம்ஸும் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, என்னென்னமோ நாங்க ட்ரை பண்ணோம் சிஸ்டர், என்னென்னமோ நாங்க வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், மெடிக்கலுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு நான் வந்து இதை செலவு பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு ஆக்னே கியூரே ஆகவே இல்லை. ஆனா நான் இந்த கடுக்காய் பொடி யூஸ் பண்ணேன், உண்மையே எனக்கு கியூர் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்றது வந்து நான் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பிளஸ் அந்த 30%, 70% நிறைய பேர் வந்து இது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுவீங்க. 30% வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இது எதோட மிக்ஸ் பண்ணி போடுறது, இல்ல வந்து இது இத்தனை வயசுல இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா, இத்தனை வயசுக்கு மேல இருக்கவங்க யூஸ், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட சில டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணலாம். எப்படி கடுக்காய் பொடி யூஸ் பண்ணணும் அப்படின்றத செல்ஃப் கேர் வீடியோவா ஒன்று போட்டு, ஃபாலோட் பை என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், நீங்க ஜென்ரலா வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஜென்ரலா நீங்க ஃபேஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் நினைச்சிட்டேன். அதுக்காக ஃபுல் செட்டப்போட உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நம்மளோட வீடியோ செல்ஃப் கேர் பத்தினது மட்டும்தான், ஸ்கின் பத்தினது மட்டும்தான். அதை நான் முக்கியமா சொல்லணும், நான் டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி காட்டிடலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இதே கடுக்காய் பொடி தான் உங்களுக்கு நான் லாங் பேக் காமிச்சிருப்பேன். ஐ மீன் சேம் பாக்கெட், நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிருந்தனால கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த என்ன மிக்ஸ் பண்ணலாம், அதுல எவ்வளவு அளவு போடணும், இந்த டவுட்ஸ் எல்லாம் சத்தியமா யாருக்குமே வராது. பட் அந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. எவ்வளவு இயர்ஸ்ல இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அப்படி எல்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு அவ்வளவு டீடைல்டா மைன்யூட்டா எனக்கு சொல்ல தெரியுமான்னு தெரியல. பட் ஸ்டில் நான் என்ன பண்றேன்றதை நான் சொல்றேன். பட் நான் என்ன சொன்னாலும், நானுன்னு இல்லை, நீங்க இந்த மாதிரி செல்ஃப் கேர் வீடியோஸ் எவ்வளவு பார்த்தாலும், மேக்கப் வீடியோஸ் எவ்வளவு பார்த்தாலும், ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு நீங்க பார்த்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பா வேணும். பிகாஸ் எல்லாருக்குமே ஒரே டைப் ஆஃப் ஸ்கின் கிடையவே கிடையாது. ஸோ அதனால முக்கியமா நீங்க வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்க ட்ரை பண்ணணும். அது நேச்சுரல் ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து கெமிக்கல் ப்ராடக்டா இருக்கட்டும், மெடிக்கல் ஷாப்ல வாங்கின ப்ராடக்டா இருக்கட்டும், டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ற ப்ராடக்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எனக்கு சூட் ஆகிற இந்த விஷயம் கடுக்காயே கூட நிறைய பேருக்கு செட் ஆகலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இது செட் ஆகல, அலர்ஜி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பா எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ யா, இந்த பாக்கெட் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த பாக்கெட் காமிச்சு தான் நான் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதுல இருக்கிறது வந்து இது ஒரு நாட்டு மருந்து கடையில வாங்கின ஜஸ்ட் ஒரு கடுக்காய் பொடி. ஓகே, இதோட பிரைஸ் என்ன, 30 ரூபாய் ஆக்சுவலா. ஆமா, நமக்கு நீங்க கடுக்காயா வாங்கி எல்லாம் உட்காந்து அதை அரைச்சி யாரும் அந்த அளவுக்கு இப்பெல்லாம் பண்றது இல்லை. ஸோ அதனால நீங்க ஸ்ட்ரைட்டாவே கடுக்காய் பொடியாவே நீங்க வந்துட்டு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த கடுக்காய் பொடி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கனால கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் மட்டும் நான் காமிச்சிடுறேன். பாத்தீங்களா, எல்லா பிரஷ் எல்லாம் பவுலோட உட்காந்துருக்கேன். ஸ்ட்ரைட்டாவே நான் காட்டிடுறேன். ஸோ இது உங்களோட ஃபேஸுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அவ்வளோ பவுடர் போட்டுட்டு, ஒன்றுமே இல்லை, அப்படியே ஜஸ்ட் வெறும் வாட்டர் ஸ்ப்ரே தான் இது. இது எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஜஸ்ட் வெறும் வாட்டர் ஸ்ப்ரே தான். அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி, அவ்வளோதான், மேட்டர் ஓவர். நீங்கள் இதில் கர்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிளைன் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆக்சுவலாக இவ்வளோ தான், கடுக்காய் பொடியும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இவ்வளோ தான். என்னோட ஃபேஸ்க்கு இவ்வளோ போதும் அப்படின்றனால இவ்வளோன்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் எந்த வாட்டரோடனாலும் சரி, உங்களுக்கு இப்போ கர்டு செட் ஆகுது ஃபேஸுக்கு அப்படின்னா கர்டில் போட்டுக்கோங்க,
இல்ல வெறும் பிளைன் வாட்டர் தான் இருக்கு அப்படின்னா அதுல போட்டுக்கோங்க. இல்ல ரோஸ் வாட்டர் வச்சிருக்கீங்கன்னா ரோஸ் வாட்டரோட போட்டுக்கோங்க. எதுல வேணா போட்டுக்கோங்க. முக்கியமா உங்களோட ஆக்னே ஸ்பாட்ஸ் இருக்கிற ஏரியா, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற ஏரியால ஃபுல்லாவே நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும். ஒரு 2 மினிட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இது காஞ்சிரும். நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இவ்வளவுதான் கடுக்காய் பொடி யூஸ் பண்ற மெத்தட். இதுல ஒன்றும் பெரிய பரம ரகசியம், சீக்ரெட்ஸ் டு பி ஷேர்ட் அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ எல்லா டவுட்ஸ்க்கும் இந்த ஒரே ஒரு சின்ன வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். அவ்வளவுதான். முக்கியமா இந்த டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து டார்க் சர்க்கிளுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் பேரலி விளக்கெண்ண டார்க் சர்க்கிள் யூஸ் பண்றதுனால எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. அதனால நீங்க வந்துட்டு இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிங்கன்னா ஃபுல்லா ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது சீரம் யூஸ் பண்ணுவீங்க, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் நீங்க என்ன யூஸ் பண்ணாலும் அது பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிள். கடுக்காய் பத்தின டவுட்ஸ் இவ்வளவுதான். தண்ணியில யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு 10 இயர்ஸ் மேல இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பேட்ச் டெஸ்ட், அதாவது நீங்க 40 இயர்ஸ், 50 இயர்ஸ், 60 இயர்ஸ் எவ்வளோ வயசு மேல நீங்க யூஸ் பண்ணினாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அன்னைக்கோ அடுத்த நாளோ ஒரு 3 நாள் இல்ல ஒரு 4 நாள் விட்டுருங்க. ஃபேஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்ல, எந்த டேமேஜும் இல்ல அப்படின்னா திருப்பி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படி ஏதாவது ஒரு இச்சிங் வருது, இல்ல ஏதோ ஒரு அலர்ஜி வருது, இல்ல ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் இட். இவ்வளவுதான் கடுக்காய் பத்தின பொடி. கடுக்காய் பத்தின டவுட்ஸ். இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்றத சொல்றேன். Meanwhile, ஸோ கடுக்காய் பொடி போட்டு நான் சொன்ன மாதிரியே அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ட்ரை ஆனதுமே வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் ஆயிடும். இது நீங்க வந்து எவ்வளோ நாள் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா மேபி ஒரு 1 வீக், ட்வைஸ் இன் அ வீக் ஆர் ஒன்ஸ் இன் அ வீக் அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபாலோட் பை நீங்க ஏதாச்சும் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப 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 பெட்டரா இருக்கும். தட் டூ நான் இப்போ ரீசெண்டா டெர்மாகோல லான்ச் பண்ண 15% விட்டமின் சி இன்டென்ஸ் பிரைட்னிங் ஆம்போல் கிட் இந்த சீரம் யூஸ் பண்றேன். இது வந்து இவங்க புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. எப்பவுமே நம்ம ஃபேஸ்க்கு ஒரு சீரம், மார்னிங் ஒரு சீரம், நைட் ஒரு சீரம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு மார்னிங் யூஸ் பண்ற சீரம் வந்து எப்பவுமே விட்டமின் சியா இருக்கணும்ன்றது ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் நைட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிருக்க மாதிரி ரெட்டினால் சீரம் ப்ரிஃபர் பண்ணுவேன். இவங்க இப்போ நியூவா லான்ச் பண்ணிருக்க இந்த சீரம் வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 நல்லா இருக்கு. அண்ட் இதோட பேக்கிங் அண்ட் இதோட லான்ச் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு 7 யூனிட்ஸ் இருக்கும் உள்ள. அப்ளிகேட்டரோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாவே வந்துட்டு ஒரு டியூப்ல ஒரு சீரம் வரும். நம்ம வந்து அதை வாங்கி ஃபேஸ்லயோ இல்ல இங்க கையிலயோ வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம்ல. ஸோ இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா அப்ளிகேட்டரோட ஒரு நீடில் மாதிரி இருக்கு. ஒரு பேக்ல வந்து ஒரு 7 யூனிட்ஸ் இருக்கு மொத்தமாவே. இது எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத டெமான்ஸ்ட்ரேஷனும் இங்க இருக்கும். ஸோ நானும் சொல்றேன் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை. இதை தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 7 டேஸ்ல க்ளோயிங்கான பிரைட்டான ஸ்கின் டோன் வேணுமா? அப்போ கண்டிப்பா டெர்மாகோவோட சூப்பர் சார்ஜ் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணி பாருங்க. Is your regular vitamin C serum getting oxidized? You can use 15% vitamin C serum made up of ascorbic acid from Dermaco. ஒரு ஆம்போல் எடுத்து அதோட பாட்டம் சீல ஓபன் பண்ணிட்டு அதை கீழே இருந்து நல்லா பிரஸ் பண்ணி ஃபுல்லா ஷேக் பண்ணணும். ஒரு ஒயிட் கலர் கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பை இதோட ஹெட் பார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி பிரேக் பண்ணி ஓபன் பண்ணணும். இதை யூஸ் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேட்டர் கொடுத்துருப்பாங்க அண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ஃபைனலா பார்க்கும்போது இது ஒரு சிரிஞ்ச் மாதிரி இருக்கும். இந்த சீரம் வாட்டரி பேஸ்ல இருக்கிறதுனால உங்க ஸ்கின்ல ஈஸியா அப்சர்வ் ஆகும். ஜென்ரலாவே மற்ற சீரம் எல்லாமே ஜெல் பேஸ்ல இருக்கறனால சம்டைம்ஸ் அது ஒரு பிசுபிசுப்பு ஃபீல் கூட இருக்கும். பட் இந்த சீரம்ல அது சுத்தமாவே இருக்காது. ஸ்கின் டோனை ஈவனா வச்சுக்கிறதுக்கும் இந்த விட்டமின் சி சீரம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒவ்வொரு ஆம்போல் யூஸ் பண்ணும்போதும் நீங்க ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஈச் ஆம்போல் ஹாஸ் 2 டோசஸ். ஒவ்வொரு டோசஸுமே நீங்க ஆல்டர்னேட் டேஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதோட ரிசல்ட் சூப்பரா இருக்குன்னு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னா டெர்மாகோட வெப்சைட்ல போய் பாருங்க. நைகா, பர்பிள், அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஈஸியாவே அவைலபிளா இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், என்னோட கூப்பன் கோட் சங்கீதா 2025 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரும் உண்டு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் அண்ட் டீடைல்ஸ் கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. The Dermaco has empowered 20,000 plus students this year with their Young Scientist initiative. Every time you buy from them, they will link your order to a child that they help educate along with the Bhumi Foundation. So கடுக்காய் பொடி முடிச்சதுக்கு அப்புறமா விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர். அவ்வளவுதான். உங்களோட செல்ஃப் கேர் ஒரு டே ரொட்டீன்ல நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருந்தா போதும். நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் வேணாலும் உங்களோட ஃபேஸுக்கு என்ன மாய்ஸ்சரைசர் செட் ஆகுதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே இந்த மாய்ஸ்சரைசர் அதிகமா யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு என்ன மாய்ஸ்சரைசர் செட் ஆகுதோ அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னோட செல்ஃப் கேர் ரொட்டீன்ல இந்த 3 பேசிக் ப்ராடக்ட்ஸ், ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட், ஒரு சீரம், ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் வெளியில போனா சன்ஸ்கிரீன். போகலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். அண்ட் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பா ஸ்கின் ஹைட்ரேட்டடா இருக்கணும். நிறைய தண்ணி குடிங்க. மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா போடுங்க. ஈவன் வீட்ல இருந்தாலும் வெளியில போனா சன்ஸ்கிரீன் ஃபாலோ பண்ணுங்க. நான் அவ்வளவா பண்ண மாட்டேன். பட் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் யூ ஆல். ஸோ அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஆக்சுவலா வந்து செல்ஃப் கேர்னு பார்த்தா
எவ்வளோ மினிமலான ப்ராடக்ட்ஸ் நீங்க ஒரு நாளைக்கு யூஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்கின் ரொம்ப சூப்பர்வா இருக்கும். ஸோ கடுக்காய் பொடி பத்தின டவுட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், ஏஜ் வந்து இதுக்கு ஒரு மேட்டர் கிடையாது கடுக்காய் பொடி யூஸ் பண்றதுக்கு. அண்ட் நீங்க வந்து எதுல வேணா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் என்னமோ ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. கடுக்காய் பொடி வித் ஜாதிக்காய் மிக்ஸ் பண்ணி போடலாமான்னு யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எஸ், அதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்றதா இருந்தாலும், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றதா இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வாட்டி அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் விடுங்க. ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா இல்லையான்றத பாருங்க. அதுதான் பேட்ச் டெஸ்ட். எதுவுமே இல்ல, உங்களுக்கு ஓரளவுக்கு அது நல்லா உங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுது, அப்சர்வ் ஆயிக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க ரிப்பீட்டடா அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கடுக்காய் பொடி பொறுத்த வரைக்கும் நீங்க வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணாலே போதும். உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் கண்டிப்பா இது 100% ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் நிறைய பேர் எனக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு வந்து இது யூஸ் பண்ணிட்டு எனக்கு என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கான ஒரு மோட்டிவ் வந்து எனக்கு வந்து அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இதோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் நான் சொன்னேன், அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து சூப்பர்வா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்களே, எனக்கு அது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நான் ஆரம்பிச்ச ரீசனே நம்ம ஷேர் பண்ற எல்லா விஷயங்களுமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும் எல்லாருக்குமே அப்படின்றது தான் மெயின் ரீசனா இருந்ததே தவிர மற்றபடி என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் அதுக்காக நான் ஆரம்பிக்கல. பட் நான் சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்றது கமெண்ட்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதை பத்தின சில டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செல்ஃப் கேர் வீடியோ. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாவது டவுட் நீங்க கேட்டிருக்கீங்க, இன்னொரு விஷயத்துக்கு நீங்க நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பத்தி அடுத்த vlogல கண்டிப்பா நான் வந்துட்டு கிளியர் பண்றேன். தேங்க் யூ so much once again for the support given so far. See you in another vlog. Bye.